ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பீன்ஸ் பொரியல் செய்யலாம். அனைவருக்கும் வணக்கங்க. வாங்க பீன்ஸ் பொரியல் செய்யலாம். நான் 1/4 கிலோ பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் இது மாதிரி 2 பக்கமும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். க்ளீன் பண்ணி தோல் எடுத்தாச்சு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தோல் எடுத்து போட்டுடணும். அந்த இதுவெல்லாம் காம்பெல்லாம் கிள்ளி இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம அரிஞ்சிக்குவோம். உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியணுமா பாருங்கள், எவ்வளோ பொடியாகனா நம்ம அரிஞ்சிக்கலாம். இப்படி மொத்தமாக சேர்த்து இப்படி பிடிச்சிக்கோங்க, இது மாதிரி வச்சுக்கோங்க பாருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதும் பார்த்து அந்த கட்டர் இருக்குது, அதுக்கு அத்தனை க்ளீன் பண்ணணும். நம்ம இது எதையும் க்ளீன் பண்ண தேவையில்லை. இப்படி வச்சு நல்லா போட்டு விட்டு அரிஞ்சிங்கன்னா க்ளீனாக வந்துடும். நம்ம எவ்வளோ பொடியாக வேணால் அரிஞ்சிக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ண தேவை கிடையாது. இப்படி கட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ ஸ்லைஸ் சின்னதாக பண்ணணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். கை மட்டும் பார்த்து வச்சு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது, இதெல்லாம் எடுத்து நம்ம இது பண்ணிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு சின்னதாக ஸ்லைஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணியாச்சு. இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே அலசி எடுத்துகிட்டு இருக்கேன் நான். நீங்களும் ஃபஸ்ட்டே அலசிடுங்க. அதுக்கப்புறம் அலசினோம்னா இதில் இந்த சந்தில் எல்லாம் தண்ணி போயிடும். அதனால் ஃபஸ்ட்டே அலசி எடுத்துடணும். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன். இது போதும், 1/4 கிலோ தானே. ஒரு 4 பீஸு தேங்காய் இதை இது பண்ணி தேங்காய் பீஸ் 4 எடுத்துக்கலாம். 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். தேங்காய் பீஸ் சொன்னல போட்டுக்கலாம். 1 2 தக்காளி சின்ன குட்டி டேஸ்ட்டுக்காக. நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச பச்சை மிளகா, பழுத்த மிளகா. இது நம்ம கையில் இருக்கவே எடுத்துக்கிறோம், இல்லைன்னா கடைக்கு போய் வாங்கின்னு வரணும். இது மாதிரி 1 2 அரைச்சிக்குவோம். பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. நீங்கள் சீக்கிரம் சமையல் முடிக்கணுன்னா ஒரு கேஸில் ஒரு அடுப்பில் வந்து சாதம் வச்சுக்கோங்க, ஒரு அடுப்பில் அடுத்து வேலையை செஞ்சுக்கோங்க.
கடாயை வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு இதுதான் அங்கே முதலிடம். இது போட்டோம்னா நம்ம நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு கறி போடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இது ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இருக்கும். ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இனிமேல் இது வதக்கிறதுக்கும் அது போடுறதுக்கும் சரியாக போயிடும். வெங்காயம் போட்டுக்கலாம். மிளகு 1 2 தட்டியிருக்கேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்குவோம். ஒன்றும் அதிகமாக பூண்டு தட்டி போட்டுக்குவோம். இதெல்லாம் செஞ்சு தட்டி போட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இன்னும் வேணும் சாப்பிடுவீங்க. கருவேப்பிலை போட்டுக்குவோம். பச்சை மிளகா, பழுத்த மிளகா காரத்துக்கு. சிம்ம ஹையில் வச்சுக்குவோம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இது மாதிரி வாசனை சமைக்கும் போதே வரணும். அதுதான் சமைக்கிறதுக்கு அர்த்தம். என்ன செம்மையாக வாசனை வந்து பாருங்க. இந்த பூண்டு வாசனை செம்மையாக இருக்கும். இந்த பூண்டு தான் மெயின். பூண்டு இந்த உளுத்தம்பருப்பு இருக்குங்க இல்லைங்களா, இது மாதிரி வரணும். ரொம்ப வறுத்துடக்கூடாது, ரொம்ப கருப்பாயிடக்கூடாது. இப்போது நம்ம இதை எடுத்து வச்சிருக்கோம்ல, இதை போடணும். சிம்மு நல்லா ஹையில் வச்சுக்கணும். நல்லா வரணும். இதிலே வெந்து போயிடணும். இதிலே நம்ம இந்த எண்ணெயிலே வெந்துடணும். தண்ணி நல்லா சும்மா லைட்டாக கொஞ்சம் தெளிக்கணும். தண்ணி கொஞ்சம் தெளிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். சால்ட்டு போட்டுக்குவோம். உப்பு போடக்கூடாது, இதுக்கு சால்ட்டு தான் போடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். நான் அளவுக்கு அப்படியே எடுத்து போடுறேன் பார்த்துங்க. 1 ஸ்பூன் அளவு இருக்கும் மஞ்சள்தூள். சிம்மு மீடியம் வச்சுக்கணும். தண்ணி லைட்டாக போட்டுக்கணும். இப்போ ஹையில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடும். சிம்ம கொஞ்சம் குறைச்சிடணும். சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். இப்போ கொட்டிடலாம் நம்ம.
ஃப்ரெண்ட்ஸ், கமகமக்கும் கமகமக்கும் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. காரமும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். குழந்தைங்க கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செஞ்சுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நான் சமைக்கலை, இப்போ வந்து சமைக்கிறேன். இப்போது சாதமும் ரெடி ஆயிடுச்சு, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ரசம் இருக்குது, ரசத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம், சாம்பாருக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். வெறுமனே இதை வச்சுக்கினே சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். சாதம் சாப்பிட்றதுனா இதை மட்டுமே வச்சுக்கின்னு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க எனக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் வாங்க. நான் இதை மட்டுமே அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். இது மட்டுமே நான் சாப்பிட போகிறேன். சூடான சாதத்துக்கு பொரியல், சூப்பரான பொரியல்.